ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சபரி அவர்கள் பயங்கரமாக கத்திருக்காப்புல. மனுஷன் எதில் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, வயிற்றில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, தாங்கியிருப்பார் போல. ஆனால் பசியில் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதனால் ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி நின்று கத்துறாரு பாருங்க, மெடிசன் போடணும்னு சொல்கிறல, என்னுடைய பழம் எங்கே அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல. ஸோ அது வெரி ஹைலைட்டாக மாறுது. அரோரா ஒரு பக்கம் அழுதுகிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் நடந்துச்சு, யார் வந்து அந்த பழத்தை எடுத்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் கமருதீன் அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரிவ்யூ செஷன் வந்து வச்சுருந்தாரு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். அந்த ரிவ்யூ செஷனில் எல்லாரும் சூப்பராக வந்து பேசிட்டாங்க, அருமையாக பேசினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விக்ரம் அவர்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய எங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்துக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வார்டன்ஸும் ஸ்டாஃப்ஸும் நாங்கள் என்ன பண்ணாலும் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, கிளாஸும் ரொம்ப அழகாக வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கானா வினோத் இருக்கார்ல, அந்த ஆள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வார்டன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து சண்டை நடக்குது. காலையிலேருந்து இன்னும் பெருசாக வந்து சாப்பிடல. ஸோ அதனால் பசியில் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறையாக வந்து இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக கமருதீன் அவர்கள் வந்து சூப்பராக சொன்னாருங்க, அருமையாக சொன்னாப்புல. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் அவங்க வார்டனாக இருக்காங்க, அதில் அவங்க ஸ்டாஃபாக வந்து இருக்காங்க, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்டாக நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. யாருக்குள்ளேயும் பெருசாக வந்து கோஆர்டினேஷனே வந்து இல்லை, இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக அவங்கள வந்து கலாய்க்கிறோம், அவங்களெலாம் வச்சு செஞ்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசித்து என்ன அடுத்த வாரம் ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து முடிவு பண்ணி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ற லெவலுக்கு கமருதீன் வந்து பேசியிருந்தாப்புல. அதாவது வார்டன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக சப்போர்ட்டிங்காக வந்து பேசியிருந்தார் கமருதீன் அவர்கள். ஸோ இது வந்து நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா ஸ்டூடெண்ட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதுக்காக எப்படி வேணாலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இன்சிடென்ட் கிரியேட் ஆகுது, ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க, அது மூலிமா ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் மெச்சூரிட்டியாக டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா இந்த கேமோடைய சுவாரஸ்யமே. அப்போ தான் நீங்கள் யார், உங்களுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் வெளியே வரும். ஸோ அப்போ தான் மக்கள் பார்க்கும்போது ஓகேடா சூப்பராக பண்ணுறாங்க, நல்ல கேரக்டராக இருக்குது, நல்ல பொண்ணாக இருக்குது, நல்ல பையனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேரக்டரைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டுக்கள் செலுத்துவாங்க, இல்லை உங்களுக்கு ஆர்மி உருவாக்குவாங்க, இல்லை ஃபேனாக வந்து உருவாக்குவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு நம்ம என்னன்னாலையும் பண்ணலாம், ஏன்னா நமக்கு வந்து கொடுக்கப்பட்டதே இதுதான் அப்படின்னு சொல்லி யோசித்து பண்ணால் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கோம். அந்த விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து ஒஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஒரு டெல்லியில் வந்து படித்தேன், ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன், இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க தெரியுமா, வார்டன்லாம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒன்றுக்கே வந்துடும், அந்தளவுக்கு நாங்கள்லாம் பயப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க வார்டன்ஸ். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் எதுவுமே என்ன தப்பு பண்ணாலும் என்ன செஞ்சாலுமே பெருசாக கேள்வியே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எந்த ஹோம்ஒர்க்ஸும் பெருசாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செம்ம ஃபன்னாக வந்திருக்காங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நல்ல கருத்துக்களும் இருக்குது, ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும் ஒரு ஹாஸ்டல், எப்படி ஒரு ஹாஸ்டல் வார்டன் இருக்கணும் அப்படின்றத அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாது அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது அந்த டாஸ்க்கை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் ரிவ்யூவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வியானா கூட பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாப்புல நம்மளுடைய அமித் அவர்கள். நிஜமாகவே சொல்கிறேன், லிட்ரலாக காலையிலேருந்து அந்த மனுஷன் வந்து கெஞ்சி வந்து கேட்டுட்ருக்காரு, வியானா நீ தான் வந்து இதுக்கு பொறுப்பு, நீ தான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாப்புல. ஏன்னா அவங்க தான் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து வந்துடுச்சு. சரி ஓகே, நீ தான் திருடி, நீ தான் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா இது தப்பாக போயிடும் அப்படின்றதுனால அவர் எப்படி அதை டீல் பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை நீ பொறுப்பு எடுத்துக்கோ, கண்டுபிடிச்சி கொடு, ஸோ நான் உனக்கு என்னவோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது என்டர்டெயின் கூட நான் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாப்புல, வியானா கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் வியானா அந்த ஷூவை வந்து எடுத்தே கொடுக்காம அமித் அவர்கள் ஒரு மாதிரி கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு காலில் ஒரு ஷூவையும் இன்னொரு காலில் வேறு ஒரு ஷூவையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காப்புல. அது வியானாக்கிட்டேயும் காமிக்கிறாப்புல. இப்படி இருக்கும்போது நான் நொண்டிட்டு வந்து நடந்துகிட்ருக்கேன், இது பார்க்க ரொம்ப நல்லா இல்லை, இது ஹேண்டிகேப்ட்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ எனக்கு அந்த ஷூ இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அதை தயவுசெய்து கொடு,
வாங்கி கொடு, இல்லை எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வரைக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாயை திறந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவே கிடையாது. ஸோ இதனால தான் அமித் அவர்கள் பயங்கரமாக கோவப்பட்டாப்புல. இப்போ ப்ரோமோ 2க்கு வந்து வருவோம். நம்ம சபரிநாதன் வந்து இருக்காப்புல, அந்த ஆளுக்கு வந்து காலையில் தோசை தான் சுட்டி போட்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ அவர் வந்து ஏதோ மெடிசன் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காப்புல. சரி, யார் பழத்தை எடுத்தீங்களோ அதை கொடுக்கணுமா இல்லையா? சாப்பாட்டில் விளையாடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை அந்த தண்டங்களுக்கு சொல்கிறது. எஸ், இது வந்து ஒரு ஃபன்னான டாஸ்க் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. 100% ஃபன் டாஸ்க் தான், என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கும் புரியுது, எல்லாருக்கும் புரியுது, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் புரியுது. பட் அந்த இடத்துல பர்சனலாக ஒரு ஆள் அஃபெக்ட் ஆகுறாங்க, மெடிக்கல் ரீதியாக ஒரு ஆள் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து தானங்க ஆகணும். ஒரு லெவல் வரைந்தாங்க எதுவாக இருந்தாலும், இது ப்ராங்காக இருந்தாலையும், இல்லை ஒழிச்சு வைக்கிறதா இருந்தாலையும், ஃபன்னாக இருந்தாலையும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலையும், எதுவாக இருந்தாலுமே இருக்கட்டுமே, அப்போ கொடுத்து தானே ஆகணும். ஸோ இதை வந்து அரோரா கிட்டே போய் கேட்குறாங்க. ஏன் அரோரா கிட்டே கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். ஏன் அரோரா கிட்டே கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள். அரோரா தான் அந்த வீட்டுக்குள்ளே எல்லா பொருட்களும் திருடி சாப்பிட்ற வேலையே பண்ணிகிட்ருக்காங்க ஆரம்பத்துலேருந்து. ஓகேங்களா? ஸ்வீட் வந்தால் ஸ்வீட்டை வந்து திருடிட்டு போய் வச்சுப்பாங்க, பழம் வந்தால் பழம் எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அரோராவும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ, அவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டில் போய் சபரிநாதன் வந்து டவுட்டில் தான் கேட்குறாப்புல. யாராக இருந்தாலும் என்கிட்ட பழத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அரோராவை கேட்குறாங்க. அரோரா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துருங்க பழத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அட்லீஸ்ட் அப்பயாவது வந்து கொடுத்துருக்கலாம். ஓகே, பசின்னு கேட்குறான். ஓகே, 1. 2வது மெடிசன் போடணுன்னு சொல்கிறான். ஸோ அதுக்காவது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அரோராவோ இல்லை வந்து வியானா எடுத்து வச்சாங்கன்னா வியானாவோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்காக கெஞ்சுற மாதிரி ஆகிடுதில்ல, பசிக்குது, மெடிசனுக்காக தான் அந்த ஆள் கேட்குறாப்புல. தோசை சுட்டுட்ருக்காங்க காலையில். ஸோ ஒவ்வொன்றா தான் சுட்டு போட்டுட்டு இருக்க முடியும். 15 பேர் வந்து இருக்காங்க. 15 பேருக்கும் ஒரேடியாக சாப்பாடு போட முடியுமா? இப்போ சாப்பாடுனா வடித்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாம். ஒரேடியாக வந்து கொடுத்துடலாம். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாருக்கும் போட்டு பிளேட்டிங் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். ஆனால் தோசை அப்படிங்கிறபோது அதை ஊற்றி அதை எடுத்து திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் 3 தோசை 4 தோசை கொடுத்து வரணும்ல. அத்தனை பேருக்கு தோசை சுடணும்ல. அப்போ ஆப்வியஸாக பசிக்கும். நான் டேப்லெட் போடணும், மெடிசன் போடணுடா, நான் எடுக்கணும்டா, கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்காமல் அமைதியாக இருந்துட்டா அவர் எவ்வளோ கோவப்பட்டு எல்லோரும் முன்னாடி யாரா என் பள்ளத்தை எடுத்தது, மரியாதையாக கொடுத்துருங்க, பசியில் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மனசு ஒரு மாதிரி கத்தி விட்றாப்புல. அது எவ்வளோ ஆக்சுவலாக அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு பழத்துக்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நிஜமாகவே லிட்டரலாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? என்ன நீங்கள் ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் நீங்கள் என்ன வேணால் வார்த்தை சொல்லுங்கள், எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு டாஸ்க்கை மீறி ஒரு ஹியூமனிட்டி இருக்குது, டாஸ்க்கை மீறி ஒரு ஹியூமன் பீயிங் அங்கே வந்து இருக்கான், அவன் பசியில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வரணும். அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லை அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சத்தியமாக சொல்கிறேன். அரோராவை கேட்கும்போது அரோரா சொல்கிறாங்க, என்னுடைய பணம் வேணால் எடுத்துக்கோப்பா, நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா, யார் எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும், நான் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரியால் அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா நீ கேட்டு அதை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்து கொடுத்து எப்போ ஒரு சாதாரணமான ஒரு பழத்துக்காகவா இவ்வளோ தூரம் கெஞ்ச வேண்டியதாக இருக்கணும்? ஒரு ஷூவை எடுத்து வைக்கிறீங்க, ஏங்க ப்ரொஃபஸருடைய பேண்ட்டை எடுத்து ஒழிச்சு, சரி ஓகே அது ஃபன்னுன்னு சொல்லி பண்ணுறாங்கங்க. அது ஒருத்தர் 2 பேர் பண்ணால் பரவாயில்ல, ஓவராலாக ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணால் கேவலமாக இல்லை, அசிங்கமாக. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க எல்லாருமே அப்படி தான் வந்து இருப்பாங்களா? திருடுறது, பழத்தை எடுத்து வச்சு திருடி தின்றது, ஷூவை எடுத்து திருடி வைக்கிறது, பேண்ட்டை எடுத்து திருடி வைக்கிறது, பெல்ட்டை எடுத்து திருடி வைக்கிறது, சாக்ஸை எடுத்து வந்து திருடி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியாக பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், வார்டன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதே போல் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்லாம் அடங்கி போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அப்போ தெரியும் உங்களுக்கெல்லாம் ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லி. ரியலாக சொல்ல, லிட்ரலாக என்னங்க ஒரு டாஸ்க் வந்து எப்படி பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இல்லை. இஷ்டத்துக்கு வந்து ஏதோ சைக்கிளை தூக்கிட்டு ஆடுதுங்க, வருதுங்க, போதுங்க, இஷ்டத்துக்கு திருடுதுங்க, பேப்பரை வந்து பறக்க விடுதுங்க, பாட்டு பாட சொன்னால் என்ன நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வைன்னு சொல்லுதுங்க. ஸோ அது வந்து நிலவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பாட்டாக பாடுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்களோப்பா சாமி, நம்மளால் முடியல. இப்படிப்பட்ட இந்த ஆட்கள்லாம் உள்ளர எதுக்கு தான் விட்டாங்களோ தெரியல. எப்பா ஒருத்தர் 2 பேர் டாக்ஸிக்காக இருந்தால் பரவாயில்லப்பா, அந்த வீட்டுக்குள்ளே ஒட்டுமொத்த பேருமா அப்படி இருக்கிறது சத்தியமாக சகிக்கலை. ஓகே,
ஓகே காய்ஸ், இதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.